ஸ்ரீ சடவுடையார் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு முதல் கால யாகசாலை பூஜைகள் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தரிசனம். திருநெல்வேலி மாவட்டம் கல்லுக்கிடைக்குறிச்சி ஸ்ரீ சடவுடையார் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஸ்ரீ சிங்கேரி சாரதா பீடத்தின் பீடாதிபதிகள் ஜகத்குரு அனந்த ஸ்ரீ விபூஷித பாரதி தீர்த்த சுவாமிகள், அனந்த ஸ்ரீ விபூஷித விதுசேகர பாரதி தீர்த்த சுவாமிகள் அவர்களின் பரம அனுகிரகத்துடன் வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி காலை நடைபெறவிருக்கின்றது. அதனை முன்னிட்டு பூர்வாங்க ஹோமம், குரு பிரார்த்தனை, மகா சங்கல்பம், மகா கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் நடைபெற்றது. மாலையில் தாமிரபரணி ஆற்றில் இருந்து 8 பிள்ளை கூட்டத்தார் சார்பில் சதீஷ் அறக்கட்டளை உறுப்பினர்கள் காசி விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கீழ ஆம்பூர் விஸ்வநாதன், வீரவநல்லூர் காசி விஸ்வநாதன், திருநெல்வேலி வெங்கட்ராமன், நடராஜன் அறக்கட்டளை மேலாளர் மகாதேவன் ஆகியோர் கும்ப நீரை மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்தனர். கல்லுக்கு இடைக்குறிச்சி சிதம்பரேஸ்வரர் கோவிலில் கும்ப தீர்த்தம் எடுத்து வந்தவர்களை பொதுமக்கள் ஹாரத்தி எடுத்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கலாகர்ஷணம் நடைபெற்று கும்பங்கள் யாகசாலைக்கு எடுத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதற்கால யாகசாலை பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மகா பூர்ண ஆகுதியுடன் முதல் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து புதன், வியாழன் 3 நாட்களிலும் முறையே யாகசாலை பூஜைகள், வேத பாராயணம் நடைபெறுகின்றன. சிறப்பாக வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி காலை 8ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது. சர்வசாதகம் வாத்தியார் ராமன், வாத்தியார் குமார் ஆகியோர் நடத்தி வைக்கின்றனர். கும்பாபிஷேக நிகழ்வுகளை சுவாமி சடவுடையார் சேவா டிரஸ்ட் நடத்துகின்றது.